ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா எல்லாரோட கமெண்ட்ல கேட்ட அன்சைன்டு சேனல்ல இருந்து பகலில் தூக்கம் தேவையா அந்த வீடியோ தான் பார்க்க போறோம். எல்லாரும் ஒண்ணும் கேட்கல, ஒரே ஒருத்தவங்க தான் கேட்டிருந்தாங்க. அந்த பிக்சருக்காக தான் இந்த வீடியோவை நாங்க மேக் பண்ணியிருக்கோம். அண்ட் டைம் வேஸ்ட் பண்ணாம உடனே வீடியோக்குள்ள போயிடலாம். எல்லா மனிதர்களுக்கும் குறைந்தது 6 to 8 மணி நேரம் தூக்கங்கிறது தேவை. இதுல நீங்க கொஞ்சம் கம்மியா உங்க உடலுக்கு தேவையான தூக்கத்தை எடுக்காதப்போ அந்த தூக்க கடனுங்கிறது உங்களுக்கு அதிகமாகும். அந்த கடனை நீங்க செலுத்தாம விட்டீங்கன்னா உங்க உடல் அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணும். மெமரி லாஸ், எப்போதும் சோர்வு, ரொம்பவே கடுகடுன்னு மத்த கூட எரிஞ்சு விழுறதுன்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி உங்க மூடே மாற ஆரம்பிக்கும். சரி, இரவு தூக்கத்துல எனக்கு கடன் அதிகமாகும் போது அதை பகல் தூக்கத்தால என்னால சரி செய்ய முடியுமா? பகல் தூக்கம்ங்கிறது இருமுனை கொண்ட வாள் மாதிரி. பல நன்மைகளும் இருக்கு, பல தீமைகளும் இருக்கு. நீங்க பகல் தூக்கம் கொள்றவரா? திஸ் இஸ் அன்சைன்ட். பகல் தூக்கம் தேவையா? மனிதர்கள் பேசிக்காவே மோனோபேசிக் தான் சொல்லுவாங்க. அதாவது இந்த உலகத்துல இருக்க எல்லா மக்களுமே ஆவரேஜா இரவுல தூங்கி பகல்ல அவங்களுடைய வேலைகளை செய்யக்கூடிய ஆட்களா தான் இருக்கிறாங்க. பைபேசிக்ங்கிறது தூக்கத்தை ரெண்டா பிரிக்கிறது. சோ சில மிருகங்கள் இந்த மாதிரி பல வித்தியாசமான மல்டிபிள் ஃபேஸ்க்குள்ள போகும். வீட்டுல யாராவது நாய் பூனை வளர்க்குறவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இரவும் தூங்கும், பகல்லையும் தூங்கும், காலையில மத்தியானம் சொல்லி நிறைய டைம் அது குட்டி குட்டியா தூக்கத்தை நிறைவு செஞ்சுக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சில மிருகங்கள் அதை ஃபாலோ பண்ணும்போது மனிதர்கள் மோஸ்ட்லி மோனோபேசிக்கா தான் இருக்காங்க. ஆவரேஜா பார்க்கும்போது அந்த ஒரு வேளை தூக்கம் 7 to 8 மணி நேரம் தூக்கமே மனிதர்களுக்கு போதுமானதா இருக்கு அடுத்த நாள் முழுக்கவும் வேலை செய்யறதுக்கு. பட் இந்த சமயத்துல நம்ம பகல்ல அதிகமா வேலை செஞ்சாலோ அதிகமா சாப்பிட்டாலோ போர் அடிக்கிற மேக்ஸ் சயின்ஸ் கிளாஸ் எல்லாம் வேடிக்கை பார்க்கும் போதோ தூக்கம்ங்கிறது கண்ணை சொருவோம். அந்த சமயத்துல தூங்கலாமா? தூங்கினா நல்லா இருக்குமா? சில பேர் தூங்கி எழுஞ்சிக்கும் போது செம ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணுவாங்க. சில பேர் தூங்கி எழுஞ்சிக்கிட்டா சே என்னடா அது அப்படின்னு சொல்லி கடுகடுன்னு விழ ஆரம்பிப்பாங்க. ஒரு மாதிரி அன்னைக்கு நாள் முழுக்கவே அவங்களுக்கு தூக்க கலக்கமாவே போயிடும். இதை நாப்பிங் சொல்லுவாங்க. அதாவது குட்டி தூக்கம், பகல் தூக்கம். சில பெரிய நாடுகள்லயும் பெரிய பெரிய கம்பெனிஸ்லயும் இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு அப்புறம் ஒரு குட்டி தூக்கம் போறத வழக்கமாவே வச்சிருக்காங்க. இதை பேஸ் பண்ணி பல ஸ்டடிஸ்ங்கிறது நடத்தப்பட்டிருக்கேன். அந்த வகையில பகல் தூக்கம் நாப்பிங்கிறது சில இடங்களை மக்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா அமைஞ்சிருக்குன்னு சொல்லி சைனா அண்ட் அமெரிக்கால நடந்த சில ஸ்டடிஸ்ங்கிறது சொல்லுது. முக்கியமா அமெரிக்கன் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா பல பேர் இந்த மாதிரி ஒன்னா சேர்த்து பகல் தூக்கம் கொண்டு அதுக்கேற்ற மாதிரி அந்த ஸ்டடிஸ் அவங்களுடைய அந்த தூக்க அமைப்பு மூல வளர்ச்சிங்கிறது என்ன மாதிரி இருக்குன்னு பாத்திருக்காங்க. அதுல 10 to 20 நிமிஷம் பகல் தூக்கம் எடுக்கிறவங்களோட அந்த மூளை வளர்ச்சி அந்த பகல் தூக்கம் கொள்ளாதவங்களோட மூளையை விட கொஞ்சம் பெட்டரா இருக்கதா கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ விச் மீன்ஸ் காலப்போக்கில் பகல் தூக்கம் கொள்ளாதவங்களோட அந்த மூளையை விட இவங்களுடைய மூளை இன்னும் கொஞ்சம் யங்கா இன்னும் பிரிஸ்கா இருக்குமா. 10 to 20 நிமிஷம் பகல் தூக்கம் கொள்றவங்களோட அந்த மூளையோட வளர்ச்சிங்கிறது பெட்டராக கன்சிடர் பண்ணப்படுது. அதே மாதிரி சில ரேண்டமான மக்களை கூப்பிட்டு அவங்களுக்கு எழுத்துக்களை கொடுத்து அதை மனப்பாடம் பண்ண வச்சிருக்காங்க. பகல் தூக்கம் ஒரு 20 நிமிஷம் கழிச்சு அவங்களுக்கு திரும்ப அந்த வார்த்தைகளை ரீகால் பண்ண சொல்லும் போது பகல் தூக்கம் கொண்டவங்க ஈஸியாவே அதை வந்து பார்த்தீங்கன்னா மெமரிஸ் பண்ணி ரீகால் பண்ணிருக்காங்க. பகல் தூக்கம் கொள்ளாதவங்களுக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ மெமரியை பூஸ்ட் பண்ற மாதிரி தான் பகல் தூக்கம்ங்கிறது வேலை செஞ்சிருக்கு. சில ஸ்டடிஸ்ல அதிக டென்ஷன்லயோ ஸ்ட்ரெஸ்லயோ நீங்க இருந்தீங்கன்னா பகல் தூக்கம் கொள்ளும் போது ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் கம்மியாகி உங்க ஹார்ட் பீட் மிதமான ஸ்டேஜுக்கு போய் உங்களுடைய தலைவலி ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையுமே அது குறைக்குமாம். அதை தொடர்ந்து உங்க கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம், இதயம் சம்பந்தப்பட்ட அந்த பம்பிங் சிஸ்டத்துக்கும் அது ஒரு பூஸ்டா அமைஞ்சிருக்க மாதிரி சொல்றாங்க. எமோஷனலா நீங்க எங்கேயாவது கோவப்படுறீங்கனாலோ இல்ல எமோஷனலா நீங்க அன்ஸ்டேபிளா இருக்கும் போதோ ஒரு 10-20 நிமிஷம் குட்டி தூக்கம் போறது மூலியமா உங்க மூட் பெர்ஃபெக்டான ரெகுலேஷனுக்கு வரும். உங்க எமோஷனல் இம்பேலன்ஸ் அது கொஞ்சம் சரி பண்ணுங்கிற மாதிரியும் சொல்றாங்க. சில சமயங்கள்ல 10-20 நிமிஷம் கொள்ளக்கூடிய அந்த பகல் தூக்கம்ங்கிறது உங்களுடைய அலர்ட்னஸ், தூங்கி எழுச்சிட்டோம் இன்னும் கொஞ்சம் பிரிஸ்கா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அலர்ட்னஸ் அதிகப்படுத்துறதை தாண்டி அந்த தூக்கத்துக்கு அப்புறம் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் பெட்டரா அமையும். அந்த 20 நிமிஷம் தூக்கம் உங்களை இன்னும் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ண வைக்கும். படிப்பா இருந்தாலும் வேலையா இருந்தாலும் உங்களுடைய 100% வேலையை கொடுத்து நீங்க பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க அப்படிங்கிறதுமே தெளிவா சொல்லியிருக்காங்க. சில மக்களுக்கு பகல் தூக்கத்தை கொடுத்து அதுக்கப்புறம் ஒரு டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ணிருக்காங்க, ரைட்டிங் டெஸ்ட் மாதிரி. அதுல தூக்கம் இல்லாதவங்களோட பகல் தூக்கம் கொண்டவங்களோட அந்த பெர்ஃபார்மன்ஸ் பெட்டராக தான் நோட் பண்ணிருக்காங்களாம். ஸோ நல்லா படிக்கிறதோட நல்லா ரெஸ்ட்ங்கிறது உங்க மெமரி பவரை இன்னும் அதிகமாக்குங்கிறது இந்த ஸ்டடிஸோட முடிவு அமைஞ்சிருக்கேன். ஸோ பல நாடுகளில் நடந்த இந்த நாப்பிங் ஸ்டடிஸ் வச்சு பார்க்கும்போது மெமரி பவரையும் உங்க பிரெயின் ஹெல்த்தையும் பூஸ்ட் பண்றதுக்கு இந்த பகல் தூக்கம்ங்கிறது ஹெல்ப்ஃபுல்லா அமைஞ்சிருக்கு. பகல் தூக்கம் மனிதனுக்கு தேவையான்னு கேட்டீங்கன்னா நீங்க ஒரு லாங் ஸ்ட்ரெச்சான 7 மணி நேரம் தூக்கத்தை பெர்ஃபெக்டா எடுத்துக்கிட்டீங்கன்னா பகல் தூக்கம் கண்டிப்பா உங்களுக்கு தேவையில்ல. பட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு கடன் நீங்க வச்சுட்டீங்க, 7 மணி நேரம் தூங்குறதுக்கு பதிலா 5 மணி நேரம் தான் தூங்கி இருக்கீங்க அப்படின்னு கன்சிடர் பண்ணும்போது அந்த 2 மணி நேரம் கடனை நீங்க பகல் தூக்கத்துல கழிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சு தூங்கினீங்கன்னா அன்னைக்கு நாளே உங்களுக்கு கொஞ்சம் தூக்க கலக்கமா போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இது வரைக்கும் நான் சொன்ன இந்த பிளஸ் பாயிண்ட்ஸ், பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் எல்லாமே 10-20 நிமிஷம் தூக்கத்துக்கு மட்டும் தான் போறதும். மனிதர்கள் எடுத்தோடனே அப்படியே டைரக்டா தூங்குறது கிடையாது. அவங்களுக்கு 4 ஸ்டேஜஸ் ஆஃப் ஸ்லீப்ங்கிறது நடக்கும். ஸ்டேஜ் 1ங்கிறது முதல் 10 நிமிஷத்துக்குள்ள நடக்கக்கூடிய
இனிஷியல் ஸ்டேஜ், ஆரம்ப கட்ட தூக்கம் சொல்லலாம். இந்த சமயத்துல உங்க உடல் முழிப்பா தான் இருக்கும், மூளையுமே அந்த தூக்கத்துக்கு தேவையான ஆயுதங்களை பண்ணிட்டு இருக்கோம். ஸ்டேஜ் 2ல தான் ஒரு 10 நிமிஷம் கேப்ல உங்க மூளை உடல்ல இருக்கக்கூடிய அந்த மசில்ஸோட கனெக்ஷனை லைட்டா தளர்த்தி ரேபிட் ஐ மூவ்மெண்ட் ஸ்லீப், REM ஸ்லீப்புக்கு தயாராகும். 30 நிமிஷம் கழிச்சு REM ஸ்லீப், டீப் ஸ்லீப்ங்கிறது ஸ்டார்ட் ஆகும். இந்த சமயத்துல உங்க உடலோட மசில் கனெக்ஷன்ங்கிறது கம்ப்ளீட்டா தளர்த்தப்பட்டு ஆழ்ந்த தூக்கத்துக்குள்ள நீங்க போவீங்க. இந்த தூக்கத்தை யாருமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அப்படி டிஸ்டர்ப் ஆயிடுச்சுன்னா உங்க மூளை அன்ஸ்டேபிள் ஆயிடுங்க. அன்ஸ்டேபிள் மீன்ஸ் ஏன் இப்ப என்ன எழுப்புனீங்க, நான் ஒழுங்கா ஒரு வேலையை பார்க்க விட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு கடுப்பான ஸ்டேஜுக்கு போயிடும். இந்த சமயத்துல உங்க மூளைக்கேற்ற மாதிரி நீங்க ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2ல இருந்து எழுப்புனா உங்களுக்கு பெருசா எந்த ஒரு ரியாக்ஷனும் வராது. ஆனா ஸ்டேஜ் 3ல எழுப்பும் போது உங்க மூளைக்கேற்ற மாதிரி நீங்களும் மத்தவங்கள கடுக்கடுன்னு விழ ஆரம்பிச்சிருவீங்க. கிராகினஸ் சொல்லுவாங்க, இல்ல ஸ்லீப் இனர்ஷியான்னு சொல்லி இதை மென்ஷன் பண்ணுவாங்க. ஆழ்ந்த தூக்கத்துல இருந்து எழுப்பப்படுறவங்க அன்னைக்கு நாள் முழுக்கவே தூக்க கலக்கத்தோடும் ஒரு விதமான அவங்க மூட் ஸ்விங்லயுமே இருப்பாங்களாம். சோ இது சைக்கலாஜிக்கலாவே ப்ரூவ் பண்ணப்பட்ட ஒரு விஷயமா இருக்காங்க. காரணத்தினால டீப் ஸ்லீப்ல இருந்து மட்டும் யாருமே எழுப்பக்கூடாது. எழுப்புனீங்கன்னா பிரச்சனை அவங்களுக்கு இல்ல, உங்களுக்கு தான். அவங்க உங்க மேலதான் எரிஞ்சு விடுவாங்க. நான் அவங்களுடைய நாளும் பாழா போயிடும் நம்புறேன். இந்த டீப் ஸ்லீப் முடியறதுக்கு எப்படியும் 90 மினிட்ஸ் கிட்ட ஆகும். ஆவரேஜா எடுத்து பார்க்கும்போது 1.5 மணி நேரம் கேப்புக்கு அப்புறம் தான் டீப் ஸ்லீப்ல இருந்து ஒருத்தரை எழுப்பவே நீங்க ட்ரை பண்ணணும். சோ நாப்பிங் வரும்போது, பகல் தூக்கம் வரும்போது 2 ஸ்டேஜுக்குள்ள நம்ம இந்த தூக்கத்தை மெயின்டைன் பண்ணி கண்ணு முடிச்சு எழுந்துட்டோம்னா நமக்கு அந்த நாள் செம்ம பிரிஸ்காவும் எனர்ஜெட்டிக்காவும் ஃபீல் ஆகும். மூளைக்கு ஒரு சின்ன ஓய்வு கொடுத்த மாதிரி. 6 நாள் நான் அதிகமா வேலை செஞ்சுட்டேன், ஒரு சின்ன ஓய்வோட ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்ப வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு புத்துணர்ச்சி உங்களுக்கு 20 நிமிஷம் கேப்ல தான் கிடைக்கும் முதல் 2 ஸ்டேஜ்ல. பட் 3rd ஸ்டேஜுக்குள்ள டீப் ஸ்லீப்புக்குள்ள நீங்க போயிட்டீங்கன்னா, அதாவது 30 to 40 மினிட்ஸ் நீங்க அந்த பகல் தூக்கத்தை எடுத்துக்கிற சமயத்துல டீப் ஸ்லீப்புக்குள்ள இருப்பீங்க. அப்ப எழுப்பினீங்கன்னா அன்னைக்கு நாளே உங்களுக்கு தூக்க கலக்கமாகவும் ஒரு மாதிரி மந்தமாகவும் போக ஆரம்பிக்கும். பெட்டர் 40 நிமிஷத்துல அந்த பகல் தூக்கத்தை முடிக்காம நீங்க அதை 1.5 மணி நேரமா எடுத்து முடிச்சிட்டீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் REM சைக்கிள் ஸ்லீப்ங்கிறது போயிடும். அது உங்க மூளைக்கு பெட்டரா இருந்தாலும் ஸ்டில் தூக்க கலக்கம்ங்கிறது உங்களை தொடர வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா வழக்கமா REM சைக்கிள் ஸ்லீப்புக்கு அப்புறம் உங்க மசில்ங்கிறது டக்குன்னு எழுச்சிக்காதுங்க. உங்க பேச்சை பெருசா அது கேட்காது. ஸ்டேஜ் 3 ஸ்டேஜ் 4 ஸ்லீப்புக்கு நீங்க போகாம ஸ்டேஜ் 2 நிறுத்திக்கிட்டீங்கன்னா அது ஒவ்வொருத்தருக்கும் பெட்டரான ஒரு வாழ்வியல அமைக்கும் சொல்றாங்க. உங்க தூக்கத்தை நீங்க ஒரு 20-30 நிமிஷத்துக்குள்ள மேட்ச் பண்ணிக்கோங்க. சில பேருக்கு REM ஸ்லீப்ங்கிறது 20 நிமிஷத்துல கூட ஆரம்பிக்கலாம். நான் ஆவரேஜா தான் சொல்றேன். சில பேர் படுத்தணும் தூக்கிடுவாங்க, ஸ்டேஜ் 1 ஸ்கிப் பண்ணி ஸ்டேஜ் 2க்கு போயிடுவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் அந்த தூக்கம்ங்கிறது மாறும்போது உங்களுக்கு எப்ப அந்த REM ஆரம்பிக்குதுங்கிறத ஒவ்வொருத்தரும் கணக்கெடுத்து அதுக்கேற்ற மாதிரி பகல் தூக்கத்தை மெயின்டைன் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஸ்டேஜ் 2 எழுந்துக்கிட்டீங்கன்னா அன்னைக்கு நாள் உங்களுக்கு பிரிஸ்காவும் சூப்பராகவும் அமையும். பட் டீப் ஸ்லீப்குள்ள போனீங்கன்னா அன்னைக்கு நாளே உங்களுக்கு கொஞ்சம் மந்தமா போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். பகல் தூக்கத்தோட நெகட்டிவ்ஸ்ல முக்கியமா பார்க்க போறது அது உங்க ஸ்லீப் சார்ஜை கம்மி பண்ணும். சோ பகல்ல நம்ம செய்யற அந்த வேலைகள்ல நம்மளுடைய ஸ்லீப் சார்ஜ்ங்கிறது அதிகமாகும். சர்க்கேடியன் ரிதம் வரும்போது ஸ்லீப் சார்ஜ் டாப்ல இருந்துச்சுன்னா உங்களுக்கு தூக்கம் ஆட்டோமேட்டிக்கா வரும். இல்ல நீங்க பகல் தூக்கம் கொள்ளும் போது ஸ்லீப் சார்ஜை கம்மி பண்ணுவீங்க. ஏன்னா தேவைப்படுற தூக்கத்தை கொஞ்சம் குறைச்சிடுவீங்க. இதனால இரவு தூக்கம்ங்கிறது சில பேருக்கு லேட்டா ஆரம்பிக்கலாம். சர்க்கேடியன் ரிதத்தை அது பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இதனால தான் பெர்ஃபெக்டான பகல் தூக்கம் டைம்ங்கிறது 1 மணில இருந்து 3 மணின்னு சொல்றாங்க. மதியானம் 3 மணிக்கு மேல நீங்க பகல் தூக்கத்தை எடுக்க தேவைங்கிற மாதிரி சில டாக்டர்ஸ் ரெக்கமெண்ட் பண்றாங்க. சோ மத்தியானம் 1 to 3 PM பெட்டரான ஆப்ஷன் பகல் தூக்கத்தை எடுக்கிறது. இதுவே நீங்க இன்சோம்னியா இல்ல ஸ்லீப் ஆப்னியால பாதிக்கப்பட்டவரா இருந்தீங்க, நார்மலாவே உங்களுக்கு இரவு தூக்கம் வராதவரா இருந்தீங்கன்னா பகல் தூக்கத்தை எடுக்காம ஃபுல் ஸ்லீப் சார்ஜை ஏத்திக்கிட்டு இரவுல அந்த தூக்கத்தை எடுக்க ட்ரை பண்ணுங்க. பகல் தூக்கம் பெருசா இன்சோம்னியா இருக்கவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றது கிடையாது. இரவுல தூக்கமே வராதவங்களும் பகல் தூக்கத்தை எடுக்கிறத குறைச்சிக்கிட்டீங்கன்னா இரவு தூக்கம் இன்னும் உங்க உடலுக்கு நன்மையை கொடுக்கும். அண்ட் ஆல்சோ ரெக்கமெண்டட் டைம் 20 மினிட்ஸ்ங்கிறது பெர்ஃபெக்டான ஆப்ஷனா இருக்கும். நீங்க டைரக்டா படுத்து தான் தூங்கணுங்கிற அவசியமும் கிடையாது. சில பேர் மெடிடேட் பண்ணுவாங்க, உட்கார்ந்த இடத்துல வெறும் கண்களை மூடிட்டு ஒரு 20 மினிட்ஸ் மெடிடேட் பண்ணுவாங்க. அந்த மெடிடேஷனும் இந்த நாப்பிங் கணக்குல தான் வரும்னு சொல்லுவாங்க. இதுவும் கிட்டத்தட்ட ஒரு தூக்க கணக்குல தான் உங்க மூளையை நீங்க ரெஸ்ட்டுக்கு அனுப்புறீங்க. 20 மினிட்ஸ் நீங்க தூங்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஜஸ்ட் கண்களை மூடிக்கிட்டு இதை பத்தியுமே யோசிக்காம உங்க மூளைக்கு ரெஸ்ட் கொடுத்தீங்கனாலே போதும். இன்னும் பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் மெமரி பூஸ்ட் அதை கொடுக்கும் சொல்றாங்க. அண்ட் உங்க உடலோட ஹீலிங் ப்ராசஸுக்கும் அது உறுதுணையா அமையும். சிம்பிளா பகல் தூக்கம் உங்களுக்கு மெமரி பவர் அதிகமாக்கும், உங்க மூளையை இளமையா வைக்க ஹெல்ப் பண்ணும். எமோஷனல் இம்பேலன்ஸ் அண்ட் முக்கியமா தூக்க கடன் நீங்க ஏதாவது வாங்கிருந்தீங்கன்னா அதை செட்டில் பண்றதுக்கு இந்த தூக்கம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பவர் நேப் இல்லைன்னா ஷார்ட் நேப் எடுத்தீங்கன்னா மட்டும் 20 நிமிஷத்துக்குள்ள மட்டும். அதுக்கு மேல நீங்க போகும்போது அது உங்க இரவு தூக்கத்தை பாதிக்கலாம், சர்க்கேடியன் ரிதத்தை பாதிக்கலாம். இதோட அவுட்கமா இரவு நேர ஸ்லீப் குவாலிட்டியுமே உங்களுக்கு பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இரவுல நல்லா தூங்கணும்னா
பகல்ல உங்க தூக்கத்தை குறைச்சுக்கோங்க. 3 மணிக்கு முன்னாடி நீங்க பவர் நாப் 2-3 கூட எடுத்துக்கலாம்னு சொல்றாங்க. லைக் 10 நிமிஷம் மைக்ரோ ஸ்லீப் மாதிரி ஒரு மெடிடேஷன் ஸ்டேட்டுக்கு போய் உங்க மூளையை கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக்கிட்டு உங்களுடைய வேலையை ஆரம்பிச்சிங்கன்னா இன்னும் பிரிஸ்காவும் உங்க பெர்ஃபார்மன்ஸ் பெட்டராகவும் இருக்கும். படிப்புமே நல்லா வருமாங்க. படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம், படிச்சுட்டு அப்புறம் இல்லைன்னா எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் நீங்க தூங்கி எழுச்சிக்கிட்டீங்கன்னா உங்க மூளை பிரிஸ்கா சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணும். தூக்கம் தானப்பா வர மாட்டேங்குது, சிம்பிளா தூங்குறதுக்கு ஏதாவது வழி இருக்கா நீங்க கேட்பீங்க. அப்படி எல்லாருக்குமே பொதுவான ஒரு வழின்னு இல்லைங்க. எல்லாம் ஒவ்வொருத்தரோட அந்த சூழ்நிலைக்கு பொறுத்துதான். பட் சயின்டிபிக் பேக்கிங்கோட பார்க்கும்போது உங்க தூக்கத்துக்கான ஒரு ரொட்டீனை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. 9 மணிக்கு தூங்குறவரா இருந்தீங்கன்னா 8 மணில இருந்து உங்களுக்கான ஒரு சின்ன ரொட்டீனை செட் பண்ணிக்கோங்க. மெடிடேட் பண்றது இல்ல புக் படிக்கிறது இந்த மாதிரி ஒரு சின்ன ஹேபிட்டை ஃபார்ம் பண்ணி 9 மணிக்கு கரெக்டா தூங்க போயிடுங்க. இதை நீங்க திரும்ப பிராக்டிஸ் பண்ண அது ஒரு ரொட்டீனா மாறிடும். 8 மணிக்கு அதுக்கப்புறம் நீங்க புக் எடுத்தாலே 9 மணிக்கு ஆட்டோமேட்டிக்கா தூக்கம் வந்துடும். மூளை அதுக்கேற்ற மாதிரி சிங்க் ஆகியிருக்கும். 9 மணிக்கு நீங்க தூங்குறவரா இருந்தீங்கன்னா 7 மணிக்கு முன்னாடியே சாப்பிட்றது பெட்டர் ஆப்ஷன். கெஃபின் எடுக்காதீங்க, காஃபி குடிக்காதீங்க. சில பேருக்கு காஃபி குடிச்சாலும் தூக்கம் வரும், அதை காஃபி நாப்னு வர சொல்லுவாங்க. பட் கெஃபின் உங்க இதய துடிப்பை அதிகமாக்கும். ஸோ காஃபி கட் பண்ணிக்கோங்க, ஆல்கஹாலையுமே கட் பண்ணிக்கோங்க. இந்த தூக்கத்தை இன்னும் பெட்டரா உங்களுக்கு கொண்டு வரும். மொபைல் நோன்றதை தூங்குறதுக்கு ஒரு 30 மினிட்ஸ்க்கு முன்னாடி கட் பண்றது பெட்டர் ஆப்ஷன். மொபைல் மட்டும் இல்ல, எந்த ஒரு எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்டுமே பார்க்காம இருக்கிறது நல்லது. இல்ல நான் பார்த்தே ஆகும்னு சொன்னீங்கன்னா ப்ளூ லைட்டை ஃபில்டர் பண்ணக்கூடிய கிளாஸஸ் இல்லைன்னா போன்லேயே நைட் ஃபில்டர் ஆப்ஷன் இருக்கும், அதான் யூஸ் பண்ணிக்கோங்க. கண்ணுக்கு ஏற்படக்கூடிய அந்த ஸ்ட்ரெயினை இது கட் பண்ணும். படுக்கும் போது உங்க மூளைக்குள்ள எந்த ஒரு யோசனையுமே வச்சுக்காம இருக்கிறது நல்லது. மிலிட்டரியில ஒரு வித்தியாசமான டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுவாங்களாம். தூங்குறதுக்கு முன்னாடி யோசிக்காதன்னு சொல்லி மைண்டுக்குள்ளேயே ஒரு 10 முறை சொல்லிப்பாங்களாம். அவங்க மூளை பெருசா எதையுமே யோசிக்காம தூங்க போயிடுவாங்க. ஸோ இது ஒரு ஸ்லீப்பிங் டெக்னிக்கா நிறைய மிலிட்டரியில ஃபாலோ பண்றதா நான் கேள்விப்பட்டிருக்கேன். மூளையை நீங்க சலசலப்பு இல்லாம வச்சுக்கிட்டீங்கனாலே தூக்கம் ஆட்டோமேட்டிக்கா வரும். அண்ட் மோஸ்ட்லி நல்ல காற்று வரக்கூடிய இடத்துல படுத்தீங்கனாலே தூக்கம் ஆட்டோமேட்டிக்கா வரும். ஏன்னா மனித உடல் 20-21 டிகிரி செல்சியஸ் ரொம்ப குளிரான டைம்ல தூங்கக்கூடிய அளவுக்கு பழக்கப்பட்டிருக்க அந்த காரணத்தினால சூடான ரூம்ல இல்லாம குளிரூட்டமான ஒரு ரூம்ல நீங்க படுத்துக்கிட்டீங்கன்னா தூக்கம் ஆட்டோமேட்டிக்கா வரும். தூக்கம் தான் ஒரு மனிதனுக்கு ரொம்பவே முக்கியம். நீங்க பகல் தூக்கம் கொள்றவரா இருந்தீங்கன்னா உங்க டைமிங்கை பெர்ஃபெக்டா மேட்ச் பண்ணிக்கோங்க. எல்லா கடனையும் அடைச்சிடலாம், தூக்க கடன் அடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். தூக்கம் மனிதனுக்கு ரொம்ப முக்கியம். This is Unsigned, signing off. ஓகே, வீடியோ முடிஞ்சு. அண்ட் இது நம்ம சப்ஸ்கிரைபர் சொல்லி தான் இந்த சேனலை பத்தி தெரிய வந்துச்சு. இந்த வீடியோல அவர் நிறைய அப்லோட் பண்ணி மேக் பண்ணியிருப்பாரு. இந்த வீடியோ சூப்பராகவே இருந்துச்சு. பகல்ல தூக்கம் தேவையான நல்ல கான்செப்டை வச்சு சொல்லியிருப்பாரு. இந்த கண்டென்ட்டும் நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் நைட்ல வெள்ளனாவே தூங்கிருங்க. நாங்கள்லாம் தூங்குறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். இதெல்லாம் நைட் எப்போ போன் போட்டாலும் முடிச்சேதான் இருக்கு என் பேட்மேன் மாதிரி. யாரு தெரியுமா? அதான் இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் வேகமா தூங்கணும், பகல எப்பதான் தூங்கணும் மாதிரி ஒரு ஐடியா கிளியரா கிடைச்சிருக்கு. ஆமாங்க, அது உண்மைதான். ரொம்ப நேரம் முடிச்சிருப்பேன். நைட்லாம் மூவி பார்த்துட்டு அந்த வெப் சீரிஸ் பார்த்துட்டு அதை பார்த்துட்டு முடிச்சுக்கிட்டே இருப்பேன். இப்போ கொஞ்சம் சீக்கிரமா தூங்க ட்ரை பண்றேன். இப்போ அவர் சொன்ன மாதிரி எப்படியும் ½ அன் ஹவர் முன்னாடியே 8 மணிக்குள்ள தூங்க பாக்குறேன். 9 மணி எலக்ட்ரிக் கேஜெட்ஸ்லாம் ஆஃப் பண்ணி வச்சிடணும். அதான் இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இனிமேல் நானும் அந்த மாதிரி ட்ரை பண்ண போறேன். அந்த ½ அன் ஹவர் முன்னாடி உட்காந்து புக் படிக்கிறது இந்த மாதிரி பண்ண போறேன். அதான் இதுக்கப்புறம் அப்படி நைட்ல தூக்கத்தை விட்டாலும் பகல்ல அவருக்கு என்ன டைம்ல 1 to 3 PM அந்த டைம்ல தூங்க பாக்குறேன். நல்லா இருந்துச்சு வீடியோ. இதை பார்த்ததுக்கு அப்புறம் தூங்குறத டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு கொஞ்சம் தோணுது. அண்ட் இதுக்கப்புறம் நம்ம சேனல்ல வீடியோ குவாலிட்டியும் கண்டென்ட் குவாலிட்டியும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்றோம். அண்ட் அப்புறம் இந்த கமெண்ட் பண்ணவங்களுக்கு தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாக்குற எல்லாத்துக்கும் பாக்குறீங்க, வியூஸ் போகுது, ஆனா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ண மாட்டீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணா எங்களுக்கு மோட்டிவேஷனா இருக்கும். அண்ட் இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.